என்ன பேரு? தேவி. நல்ல பேர். நீ இங்க என்ன பண்ற? ஓ, நான் இந்த சின்ன சின்ன கான்ட்ராக்ட் வேலைகளை எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். ஏறுங்களேன், உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம்ப்பா, பக்கத்துல வீடு இருக்கு. அப்போ நீ என்ன வீட்டுக்கு கூட மாட்ட? சரி, கூப்பிடுறான்ப்பா. பெரிய கான்ட்ராக்ட் இல்லையா நீ? உன்னை கூப்பிட்டு விருந்து வைக்கிற அளவுக்கு என் வீடு ஒண்ணு வசதியா இல்லப்பா. நமக்குள்ள என்னடா விருந்து உபசரிப்பெல்லாம்? மனுஷனுக்கு ஸ்நேகம் தானடா முக்கியம். நீங்க கார்ல இருங்க. பேர் என்ன சொன்னீங்க? தேவி. தேவி. தேவி, ஏறுங்களேன். கமா, உட்காருமா. பால் இல்ல, பிளாக் டீ. ஓ, அதெல்லாம் என்ன, பரவாயில்ல. இந்த காஃபி அமிர்தம் மாதிரி இருக்கு. எல்லாம் கை பக்குவம் தான். உங்க அப்பா இப்ப கண்டிஷன்லயே இல்ல. அவர் அமிர்தம் சாப்பிட்டுட்டு மயங்கி கிடக்கிறாருடி. கண்ணு, இதுக்குதான் இந்த உதவி என்ன செஞ்சியா? கூட பழகின ஃப்ரெண்டோட தங்கச்சி எப்படி நடந்துக்கிறீங்க? மரியாதை விடல, நான் சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டு. நான் எப்பவுமே ஒரு கணக்கு போட்டு தாண்டி வேலை செய்வேன். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தாண்டி ஆகணும். ஒத்துக்கணுமா? அதுக்கெல்லாம் நீ வேற ஆளை பாரு. போதும், நீ இதுக்கு நீ ஒத்துக்கலன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு நடக்க வேண்டிய ஆபரேஷன் நடக்கவே நடக்காது. அப்புறம் உங்க அண்ணன் வாழ்நாள் பூரா படுக்கையிலேயே படுத்து கிடக்க வேண்டியதுதான். என்ன இப்ப என்ன சொல்ற நீ? படி வைக்கலான்னு பாக்குறியா? மிரட்டலடி. பிசினஸ் காரனான என்னோட பாஷையில இத பத்தி சொல்லணும்னா இது எனக்கு கிடைச்ச லாபம், இல்லன்னா போனஸ். என்னோட ஒத்துழைச்சுன்னா தேவிய ஒரு தேவதை மாதிரி வச்சுக்குவேன். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு ஒத்திகை தாண்டி இது.